தமிழ் லெஜெண்ட்ஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி காயின்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் நம்ம மெட்ராஸ் ராஜதானி, பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி தனித்தனி கிளைகளாக இருந்தது, பிரிவுகளாக இருந்தது. அதில் மெட்ராஸ் பிரசிடென்சி எப்போதுமே ஒரு முன்னோடி. நமக்கு மாத்திரம் இல்லை, மலையாவாக இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு அடிக்கிற நாணயங்களாகட்டும், எல்லாமே மெட்ராஸ் மின்ட்டிலேருந்து தான் வெளியில் போச்சு. இதில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல் முறையாக தமிழில் நாணயங்கள் அச்சிடுறாங்க. இதில் இங்கிலீஷ், பெர்ஷியன் இருக்கும், தெலுங்கு இருக்கும். ஆனால் இதில் தமிழில் சிறப்பம்சம் நிறையவே இருக்குது. அதாவது டினாமினேஷனை தமிழில் வெளியிடுவாங்க. இது 2.5 காசு, 5 காசு, 10 காசு, 20 காசு, 40 காசு. இதில் பணம் சீரீஸில் 1 பணம், 2 பணம், 5 பணம், 4 அனாஸ், 4 அணா, கால் பக்கோடா, அரை பக்கோடா, அதாவது கால் வராகன், அரைப்பு வராகன், 1 பக்கோடா, 2 பக்கோடா. இதில் எல்லாத்துலேயுமே தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். இது ஆரம்ப காலத்தில் மின் பண்ணும்போது 1803 அப்போ தான் காயினை ஃபஸ்ட்டு தமிழில் அச்சடிக்கிறாங்க. அந்த தமிழில் அவங்க அச்சடிக்கும் போது இப்போ எல்லாத்துக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு அலுவலகங்களையும் துபாஷ் இருப்பாங்க. துபாஷ்ன்றவங்க 2-3 பாஷைகள் தெரிந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எழுதி கொடுப்பாங்க மின்ட்டுக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு, அந்த மின்ட்டெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஒருத்தர் இந்த நாணயத்தில் என்ன டினாமினேஷன் சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அதை தமிழாக்கம் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. அந்த எழுத்து வடிவத்தை அவங்க பொறிக்கணும். இதில் நிறைய கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறனால ஆரம்ப காலகட்டத்தில் எரர் காயின்ஸ் நிறையாவே வந்தது இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி காயின். உதாரணத்துக்கு 10 காசு, 20 காசில் ஃபஸ்ட் இஷ்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1803 வெளியிடப்பட்ட இது 10 காசு அப்படின்றதுக்கு பதிலாக கா பக்கத்தில் கா துணைக்கால் இருக்கும் இல்லைங்களா, அந்த துணைக்கால் தலைகீழாக பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது 10 கபசுன்னு படிப்போம். அதே மாதிரி 20 காசு, இது 20 காசு அப்படின்றது ஈ அப்படின்ற செகண்ட் இஷ்யூவில் ஈக்கு மேலே ஒரு சுழிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது என்ன ஆயிருக்கும், ஒரு கூட்டெழுத்தில் வரும்போது அல்லது கூட்டெழுத்து மாதிரி அவங்க எழுதும்போது என்ன இருக்கும், ஈக்கு பதில் மீ, மிருபது காசு அப்படின்ற டைப்பில் வரும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே இதில் எரர் வெரைட்டிஸும் நிறையா இருக்குது. இதே 1808 செகண்ட் இஷ்யூன்னு வரும்போது இதில் 1 கேஷ், 5 கேஷ், 10 கேஷ், 20 கேஷ், 40 கேஷாக வந்தது. இதே பணம் சீரீஸு, பக்கோடா சீரீஸ்லேயே தான். இதில் ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 1803 1807 இந்த ஃபஸ்ட் இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ, அதாவது எழுத்து வடிவங்களில் கூட்டெழுத்து இருக்கும், தனித்தனி எழுத்து இருக்கும். நான் சொல்கிறது தமிழில். அதுலேயே டைப்பு, பல்வேறு டைப்பில் இப்போ ஒரு டை கிரியேட் பண்ணுறாங்க, அந்த டையில் ஒரு சின்ன கரெக்ட் பண்ணுறாங்க, அது செகண்ட் டைப்பு. அதை திருப்பி அந்த எழுத்து வடிவத்தை கரெக்ட் பண்ணுறாங்க, அது செகண்ட் இஷ்யூ, செகண்ட் டைப், தேர்ட் டைப், ஃபோர்த் டைப்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த குறைந்த டினாமினேஷனில் மாத்திரம் ஏறக்குறைய 7 to 15 வெரைட்டிஸே இதில் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷனு, படங்கள் எல்லாமே நான் இந்த காணொலியில் கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் முதற்கொண்டு கொடுத்துருக்கேன். இதில் உங்ககிட்ட அரிய நாணயங்கள் இருந்தாலோ, இதை பற்றி வேறு விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டோ, உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களையோ ஷேர் பண்ணலாம். இதை விட அரிய வகை செட் ஆஃப் நாணயங்கள் இருக்குது. அதை மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் 2ஆம் பாகத்தில் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நட்பு மற்றும் சொந்த வட்டத்துக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.